வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே கிராம மக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடை, சாலையில் சுதந்திரமாக செல்ல முடியவில்லை என பெண்கள் வேதனை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம், மக்காச்சோளத்திற்கான செஸ் வரியை ரத்து செய்ய கோரிக்கை. குடியாத்தம் பகுதியில் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வரும் வட்டாட்சியர் அலுவலகம், விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தலும் இருப்பதால் பொதுமக்கள் அச்சம். நெல்லையில் தவறான சிகிச்சையால் உடலில் மலப்பையை கட்டிக்கொண்டு வாழும் வியாபாரி, சம்பந்தப்பட்ட மருத்துவர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலின் உத்தரவை மீறி செயல்படுவதாக புகார். தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், பதவி உயர்வு, 1 மாத விடுமுறை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவியானந்தல் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் மது பிரியர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் கடையால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மாலை 6 மணிக்கு மேல் பாதுகாப்பாக வெளியே செல்ல முடியவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் டாஸ்மாக் கடை அகற்ற வலியுறுத்தி தேவியானந்தல் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இப்போ 3 அநியாயமா கோயில் கும்பிட்டு போன பொம்பளை அடிச்சு இப்போ அந்த உயிர் பலி ஆயிடுச்சு. 3 அந்த ரசம் நிற்கிது, நடு ரோட்ல நிற்கிது. அந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். ஐயா, நான் கேட்டுக்கிறேன், எங்களுக்கு கவர்மெண்ட் எதை செய்யணும்னாலும் பரவாயில்ல, அந்த ஒயின் ஷாப் மட்டும் எடுத்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, எங்கள் வீட்டில் அடுப்பு எரியல தெரியல, ஒவ்வொரு பெண்கள் வயிறு 6 மணி ஆனாக்க வீட்டில் அவங்கவுங்க கெதிரிக்குன்னு உட்காந்துருக்காங்க. ஐயோ, குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஒன்றுமே எங்களால் முடியல. அதனால் அந்த ஒயின் ஷாப் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை அது ஒன்று எடுத்து தேவைப்படும் கவர்மெண்ட் மக்களுக்கு அது செய்கிறது. ஆனால் அந்த ஊரை பொறுத்த எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. மக்காச்சோளத்திற்கான செஸ் வரியை ரத்து செய்ய கோரி திருச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்த அளவு மழை பெய்யும் லால்குடி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் மானாவாரி மற்றும் இரவை பாசனம் மூலம் மக்காச்சோளத்தை சாகுபடி செய்து வருகின்றனர். படைப்புழு தாக்குதலால் மக்காச்சோள சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்காச்சோளத்திற்கு 1% செஸ் வரி விதிக்கும் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கருகிய மக்காச்சோள பயிர்களை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செஸ் வரி ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தமிழ்நாடு அரசு மக்காச்சோளத்துக்கு போட்ட வரியை எடுத்துவிடு. ஸ்டாலின் அரசே விலையை ஏன் குறைத்தாய்? தீவனத்தின் விலையெல்லாம் உயர்ந்து விட்டது. வேண்டும், நீக்க வேண்டும். போடாதே மக்காச்சோளத்துக்கு வரியை போடாது. நாட்டில் தீவன விலையெல்லாம் உயர்ந்து விட்டது. குடியாத்தம் பகுதி வட்டாட்சியர் அலுவலகம் போதை ஆசாமிகளின் பாராக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மையப்பகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் தீயணைப்பு நிலையம், வட்டாட்சியர் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புகள் உள்ளன. மேலும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சார் பதிவாளர் அலுவலகமும் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு வரும் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மது பாட்டில்களை வீசி செல்கின்றனர். மேலும் ஆங்காங்கே புதர்கள் மண்டி கிடப்பதால் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தலும் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மது பிரியர்களின் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை சுத்தம் செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு குடியாத்தம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாயங்காலம் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் கூடமாக மாறி வருகிறது. ஃபுல்லாக பாட்டில் குடிச்சு போட்டு இருக்கிறாங்க இங்கே. அதே மாதிரி இங்கே இருக்கிற பில்டிங் சுற்றி புதாரெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதை நகராட்சி சீர் செய்யணும். ஏன்னா வெயில் காலத்தில் பூச்சி, பாம்பு, கிம்பெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது.
அதை தயவு செஞ்சு இங்கே மனு கொடுக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து சுற்று வட்டாரத்த கிராமத்துலேருந்து குடியாத்த சேர்ந்தவங்க எல்லாம் வந்துன்னு இருக்காங்க. அது தயவு செஞ்சு அரசாங்கம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சமூக விரோதிகளை உள்ளே வராமல் இந்த குடிக்கிறவங்களை அலோவ் பண்ணாமல் போலீஸும் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து போகிற மக்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் எதிர்பார்க்குறேங்க. அரசு மருத்துவரின் தவறான சிகிச்சையால் வளையல் வியாபாரி மலப்பையை உடலில் கட்டிக்கொண்டு வாழும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள மேல இளந்தகுளம் பகுதியை சேர்ந்தவர் முகமது அப்துல்லா. வளையல் வியாபாரியான இவருக்கு 2017ஆம் ஆண்டு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை சேர்த்தபோது அப்துல்லாவுக்கு குடலில் புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து முகமது அப்துல்லா கோவில்பட்டி உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அந்த மருத்துவமனையில் பணியில் இருந்த அறுவை சிகிச்சை நிபுணரும் அரசு மருத்துவருமான ரமேஷ் இது சாதாரண குடல் இறக்கம் என கூறி அதற்கான அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகின்றது. சிகிச்சைக்கு பிறகும் வயிற்று வலி தீராததால் முகமது அப்துல்லாவை சோதித்து பார்த்தபோது அவருக்கு குடலில் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தவறான சிகிச்சையால் தனது வயிற்றில் மலப்பையை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார் வளையல் வியாபாரி. எனக்கு வயிற்று வலி வயிற்று வலினால நான் பல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். எந்த டாக்டருமே அதுக்கு சரியான திருநெல்வேலி எல்லா டாக்டர்கிட்டையும் போனதில் எந்த டாக்டருக்கும் சொல்லலை. எனக்கு இது தொடர்பான புகாரை விசாரித்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மருத்துவர் ரமேஷ் ஓராண்டுக்கு பணியாற்ற தடை விதித்தும் அவருடைய சான்றிதழை வாங்கவும் உத்தரவிட்டது. இருப்பினும் மருத்துவர் ரமேஷ் வழக்கம்போல் பணிபுரிந்து அறுவை சிகிச்சைகளை செய்து வருவதை பாதிக்கப்பட்ட முகமது அப்துல்லாவின் குடும்பத்தினர் தகவல் அறிந்து உரிமை சட்டத்தின் மூலமாக அறிந்துள்ளனர். இதனால் விதி மீறல் ஈடுபட்ட மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வளையல் வியாபாரி முகமது அப்துல்லாவின் சிகிச்சைக்கு உதவுமாறு தமிழ்நாடு அரசுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பியிருந்தோம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இது மேற்கொண்டு இந்த டாக்டரோடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணி அவர் இதே மாதிரி மற்ற யாருக்கும் பண்ணாத அளவுக்கு அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இது மேற்படி மேலிடத்துல கொண்டு போகணும். சிஎம் பார்வைக்கு இது கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். 9 வருஷ காலமாக நான் இது வரைக்கும் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். நானும் என்னுடைய லைஃப் கேரியர்லாம் இழந்துட்டு நானும் டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தோம். நான் வேலைக்கு எதுவும் போக முடியாமல் நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டு எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு நான் அன்றாட செலவு தான் பண்ண முடியுது. அவர் இன்ன வரைக்கும் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே செலவுனால அதுக்குள்ளே எனக்கு கையில் காசும் கிடையாது. இதை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போய் இது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற அளவுக்கு முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடுக்கக்காண்டி முதலமைச்சருக்காண்டி கேட்டுக்கிறேன். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்புவது, அரசு ஊழியர்களாக அறிவிப்பது, கர்ப்பிணிகளுக்கு முகபாவனை பதிவு செய்யும் முறையை கைவிடுவது, கோடை விடுமுறை மற்றும் பதவி உயர்வு ஆகிய 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அவர்கள் அப்போது முழக்கங்களை எழுப்பினர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்ட நிலையில் தமிழக அரசு செவிசாய்க்காவிட்டால் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்புவது, அரசு ஊழியர்களாக அறிவிப்பது போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் வலியுறுத்தினர். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லி நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேச்சுவார்த்தை 20/11/2024 அன்று இயக்குனர் ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கள் இயக்குனர் அவர்கள் எல்லா பேச்சுவார்த்தையும் உடனடியாக சரி செய்து தருகிறோம் என்று சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணலை.
அதை தொடர்ந்து நாங்க இன்னைக்கு முதற்கட்டமாக மாலை நேர தர்ணா போராட்டமானது இங்க செஞ்சிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இதே மாசம் மார்ச் மாசம் 21/3/2025 அன்று சென்னையை நோக்கி போராட்டம் வைக்கிறதா இருக்கிறோம். இதேபோல் கடலூர் பாளையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேட்டுப்பாளையம் அருகே வன விலங்குகள் நடமாட்டத்தை தடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். கோவை மாவட்டத்தின் மலையடிவார கிராமங்களான பெரிய நாயக்கன்பாளையம், தடாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இந்நிலையில் அவ்வப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் மலை அடிவார கிராமங்களில் உள்ள தென்னை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதைத் தொடர்ந்து காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பெரிய நாயக்கன்பாளையம் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துவதாக வனத்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இளம்பெண் ஒருவர் குடும்ப வறுமை காரணமாக கழுதைப்பால் விற்பனை செய்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பழனியாண்டவர் கோவில் பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவருக்கு நாகவள்ளி என்ற மகள் உள்ள நிலையில் ஈஸ்வரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இதைத் தொடர்ந்து நாகவள்ளி படிப்பை கைவிட்டுவிட்டு கிராமமாக சென்று கழுதைப்பால் விற்பனை செய்து வருகிறார். இதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் நாகவள்ளியும் அவரது குடும்பத்தினரும் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு அல்லது தன்னார்வலர்கள் நிலையான வருமானம் தரக்கூடிய வேலை வழங்கினால் குடும்பத்தை காப்பாற்ற உதவியாக இருக்கும் என நாகவள்ளி தெரிவித்துள்ளார். உடனாசிரியர் இருந்தாலும் எங்கள் அப்பாவை நான் தான் காப்பாற்றிட்டு வரேன். கலந்தப்பாலை விற்று நான் காப்பாற்றிட்டு வரேன். நான் படிக்க வேண்டிய வயசில் பால் விற்றுட்டு வரேன். எனக்கு வந்து நான் படித்து இது 14 படிச்சிருக்கு வந்து எனக்கு தந்த அரசாங்க வேலை இருந்தால் போதும். எங்கள் அப்பாவை நல்லா காப்பாற்றுவேன். நான் எங்கள் அப்பா என்னை விட்டால் எங்கள் அப்பாவுக்கு யாரும் இல்லை. அதனால தான் நான் இந்த வயசுலேயே கலந்த பால் விற்கிறேன். ஏன்னா நான் படிப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து யாருமே இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. நாங்கள் தான், நானே, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் 3 பேர் தான். ஃபோஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கரூரில் தமிழ்நாட்டின் முதல் சிறு ஜவுளி பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. காக்காவடி அருகே உள்ள குள்ளம்பட்டி பகுதியில் முதன்முறையாக மினி டைட்டில் பார்க் எனப்படும் சிறு ஜவுளி பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்கான 440 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு சார்பில் மானியமாக 50 விழுக்காடாக 220 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2.5 ஏக்கர் நிலத்தில் 3 தொழிற்கூடங்களை கொண்டு பணிகள் நடைபெற்று முடிவுற்றது. இந்நிலையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தனர். வேலுச்சாமிபுரத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கான பொது வசதி மையத்தையும் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எங்களுக்கு ஆணையிட்டு இப்போ இன்னைக்கு இந்த மினி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் இது வந்து என்னன்னா 2015 அந்த ஆட்சி காலத்தில் 2 ஏக்கர் லேண்ட் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் கோடை நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இங்கு சம்பா, தாளடி நெற்பயிர்கள் அறுவடை முடிந்துள்ள நிலையில் கோடை நெல் சாகுபடி தொடங்கியுள்ளது. காளாச்சேரி, பூவனூர், சித்தமல்லி, ராயபுரம், ரிஷியூர், பெரம்பூர், பரப்பனமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு இங்கு 20,000 ஏக்கருக்கு மேலாக கோடை சாகுபடி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் விவசாயிகள் தங்கள் வயல்களை உழுது நாற்று நட துவங்கியுள்ளனர். பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடியவாறு நாற்று நடுகின்றனர். இதனால் நடவு செய்யப்படும் வயல்களில் பயிர்களோடு பாட்டு மனமும் கமழ்கிறது.
திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே திருத்தணி நெடுஞ்சாலை ஓரத்தில் வாகனத்தில் வண்ண வண்ண தர்பூசணிகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதை பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். சோளிங்கர் பகுதியில் விளையும் 3-4 கிலோ எடை கொண்ட சிறிய வகையான தர்பூசணிகளை வாகனத்தில் வைத்து வியாபாரி ஒருவர் விற்பனை செய்து வருகிறார். வழக்கமாக மேலே பச்சையும் உள்ளே சிகப்பு நிறத்திலும் இவை காணப்படும். ஆனால் தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் சாலை ஓரத்தில் விற்கப்படும் இந்த தர்பூசணி மேலே மஞ்சளாகவும் உள்ளே சிவப்பு நிறத்திலும், அதேபோல் மேலே பச்சை நிறத்திலும் உள்ளே மஞ்சள் நிறத்திலும் காணப்படுகிறது. பச்சையாக இருக்கும், உள்ள மஞ்சளாக இருக்கும். தர்பூஸ் இது சரிங்களா. இது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இது வெளியே மஞ்சளாக இருக்கும், உள்ள ரெட் கலராக இருக்கும். இதுவும் தர்பூஸ் தான். வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு இலவசமாக தருவேன், தந்துட்டு தான் அதுக்கப்புறமே நான் விற்பேன். வியாபாரமே அப்புறமா தான் பண்ணுவேன். இது வந்து வல்சல் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர்லேருந்து உள்ள கொடைக்கல் ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஃபுல்லாக இந்த தோட்டம் தான். சால்ட்டாக தான் போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருந்துலாம் இல்லை. நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம், நம்பிக்கையாக வாங்கி. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோவிலில் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாவூர் சத்திரம் காமராஜர் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழாவானது கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் முதலாம் நாள் நிகழ்வில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பிரம்மாண்ட பந்தல் அமைத்து பாடல்கள் பாடி திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் பக்தர்கள் கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி தீர்த்த குடங்கள் எடுத்து வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் 7 மற்றும் 11, 14 ஆகிய தேதிகளில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தள்ளி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வலம் வருவார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நத்தம் பேரூராட்சி நிர்வாகமும் காவல்துறையினரும் செய்துள்ளனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு செங்கல்பட்டு கராத்தே அகாடமி கோரிக்கை விடுத்துள்ளது. செங்கல்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி மற்றும் மாவட்ட கராத்தே அகாடமி சார்பில் கராத்தே போட்டி நடைபெற்றது. மாவட்ட அளவிலான இப்போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் மாணவர்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் அடுத்தடுத்த கட்ட போட்டிக்கு தகுதி பெறும் மாணவர்களுக்கு நிதி உதவி மற்றும் சலுகைகளை வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு செங்கல்பட்டு கராத்தே அகாடமி கோரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டியில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை அமைந்துள்ளது. இக்கோவில் பூச்சோறு திருவிழா நடைபெறுவதையொட்டி கபடி போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் புதுக்கோட்டை மட்டுமின்றி சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அணிகள் கலந்து கொண்டன. லீக் முறை நடைபெற்ற இப்போட்டியில் பட்டணம் சந்தனமாரி அணி முதலிடம் பிடித்தது. இதைத் தொடர்ந்து முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு விழாக்குழுவின் சார்பில் கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.
ஆ